ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நீங்க இதுவரைக்கும் பிரசிடென்டா இருக்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி போட முடியாது. ஓ கம் ஆன் பாஸ், கூல் டவுன் பாஸ். மிஸ்டர் விஸ்வநாதன், கொஞ்சம் மன்னிக்கணும். மேனகா மேடம் மெம்பர் ஆகி இன்னையோட 10 நாள் ஆச்சு. அவங்க பிஎஃப் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் கூட பண்ணியாச்சு. ஆஸ் எ பிரசிடென்டா சைன் பண்ண வேண்டியது எங்க பாஸ், அவரே சைன் பண்ணியாச்சு. இப்போ இவங்களை இங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறதுலாம் ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். வேணும் நீங்க செக் பண்ணி பாருங்க, அதோட காப்பி தான் இது. சரி, நம்ம கையில பேனா இருந்தா இன்னைக்கு தேதியும் போடலாம், 10 நாள் முன்னாடியும் போடலாம், 10 நாள் பின்னாடியும் போடலாம். மிஸ்டர் விஸ்வநாதன், இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ற புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதான் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே உங்க கேண்டிடேட் அபி, அவங்களுக்கு இது கை வந்த கலை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அனாவசியமா என்ன இதுல இழுக்காதீங்க. எங்க தரப்புல கேட்கிற நியாயமான கேள்விகளுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க, இல்லனா பேசாம போங்க. பேச்சு திசை திருப்பாதீங்க. நான் திசை திருப்புறேனா? What are you talking? உங்களுக்கு தான் நீங்க விளம்பரம் தேடுறதுக்கு முயற்சி பண்றீங்க. Stop talking nonsense, Mr. ஆதி. விளம்பரம் தேடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க தான் பிரச்சனை பண்ணணும்ங்கிறதுக்காக கடைசி நேரத்துல மேனகாவை மெம்பர் ஆக்கணும்னு முயற்சி பண்றீங்க. Excuse me, அவங்க மெம்பர் ஆறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? Can you let me know? Oh, I see. எலெக்ஷன்ல தோத்துருவீங்கன்னு பயமா? அந்த பயம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் பயம். அதனாலதான் இவங்களோட ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது. Oh my God. Excuse me, Mr. Adi. நான் மெம்பர் ஆனதுல உங்க அசோசியேஷன்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கா? No ma'am, அசோசியேஷனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க இருக்கிற சில ஆட்களால தான் பிரச்சனையே. மிஸ்டர் ஆதி, நான் மெம்பர் மேனகாவை வச்சுக்கிட்டு அசோசியேஷன் விஷயங்களை பேசுறது தவறு. சார், எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களும் இங்க ஒரு மெம்பரா தான் வந்திருக்காங்க. ஓகே, அவங்க இன்னும் முறையா மெம்பர் ஆகல. நீங்க ஒரு நியாயமான ஆளா இருந்தா முதல்ல அவங்கள மெம்பர் ஆக்கலாமான்னு கமிட்டில கேட்டிருக்கணும். கமிட்டிலயா? கமிட்டில நான் எதுக்காக கேட்கணும்? அசோசியேஷன்ல மெம்பர் ஆறதுக்கு கமிட்டில கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் as a president நான் சைன் பண்ணாலே போதும். Do you understand that? அது சாதாரண நாட்கள்ல, இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா கேட்கணும். ரூல்ஸ் பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? God damn it, 5 வருஷமா நான் இந்த அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருக்கேன். சரி, ஓகே. இப்போ கிரி சொன்ன மாதிரி மேனகா மேம் மெம்பர் ஆகி 10 நாள் ஆச்சு. நான் அந்த பேப்பர்ஸ்ல எப்பயோ சைன் பண்ணியாச்சு. So automatically she becomes a member of this association. ஏன்னா பிரசிடென்ட்க்கு ஒரு பவர் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் இல்ல? கடைசி வரைக்கும் அந்த பதவியிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்காக தானே இவங்களை மெம்பர் ஆக்கணும்னு துடிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் மேனகா ஒரு NRI. அவங்களே இந்த அசோசியேஷன்ல கமிட்டியோட ஒப்புதல் இல்லாம சேர்க்கவே முடியாது. What? ஒரு காலத்துல நீ கூட என்னோட ஆபீஸ்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்த. உன்னெல்லாம் இங்க மெம்பரா சேர்க்கல? மரியாதையா பேசுங்க மிஸ்டர் ஆதி. உங்க அளவுக்கு என்னாலையும் பேச முடியும். ஆனா அப்படி பேசினா அது நாகரிகமா இருக்காது. ஒரு காலத்துல உங்க ஆபீஸ்ல நான் வேலை பார்த்தா இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாதா? இந்த பூர்ஷ்வா மென்டாலிட்டிலாம் முதல்ல மாத்திக்கிங்க. நீ ரொம்ப ரொம்ப பேசுற. நீ You're talking to the president of this association. Understand that? Okay. Let me tell you. Miss Menaka NRI தான். ஆனா தன்னோட பிசினஸ் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம கிட்ட இருந்து விலகி போகாம நம்ம பில்டர்ஸ் அசோசியேஷன்ல சேர்ந்து தொடர்ந்து நம்ம அசோசியேஷனோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தன்னோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. Anything wrong about it? Huh? Come on, tell me. இது பாருங்க, யார் எதிர்த்தாலும் அவங்க மெம்பர் ஆகிறத தடுக்க முடியாது. That's it, no objections anymore. So எல்லாத்தையும் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிட்டீங்க. சார், அவங்க மெம்பர் ஆறதுல ஏதாவது தடை இருந்தா சொல்லுங்க. பட் எலெக்ஷன் டைம் அது இதுன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டாதீங்க ப்ளீஸ். ஓகே மேம், you are the member of this association from this minute. You are a respected member of this association. That's it. என்ன சார் இது? அவர் இஷ்டப்படி பேசிட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? என்ன சார் பண்றது? அவர் தான் சொல்றாரு, நான் தான் பிரசிடென்ட், எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும்னு. இதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? Thank you, Mr. Kandaswamy. Okay. Look here. உங்களோட நாமினி அபி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா பிரசிடென்டா வந்தா உங்களுக்கு அசோசியேஷனோட ரூல்ஸ்ல என்னென்ன ஆல்டரேஷன் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. I will have no objections about it. Okay? கண்டிப்பா நான் அதை செய்வேன் ஆதி. அது மட்டும் இல்ல, நான் பிரசிடென்ட் ஆன பிறகு இன்னும் நிறைய விஷயங்களை தோண்டி துருவி வெளியில கொண்டு வந்துருவேன். முதல்ல நீ பிரசிடென்டா வரியான்னு பாரு.
பணம், செல்வாக்கு, அதிகாரம், தில்லுமுல்லு இந்த மாதிரி பல ஆயுதங்களை கையில வச்சிருக்கிறதுனால எப்படியும் ஜெயிச்சலான்னு கணக்கு போடுற. உன் கணக்கு சரிதான், ஆனா அது அத்தனையும் நான் உடைக்க போறேன். பாப்போம், அதையும் பாப்போம். பாக்க தானே போற. என்னை எதிர்த்து நீ எந்த இடத்துலயும் ஜெயிச்சதில்ல, இனி ஜெயிக்க போறதும் இல்ல. இந்த எலெக்ஷன்ல நான் உன்னை எதிர்த்து ஜெயிக்க தான் போறேன். ஆதி, உன் மனசை நீ திடப்படுத்திக்கோ. ஏன்னா முதல் தடவையா நீ தோக்க போற. அதாவது என்கிட்ட நீ தோக்க போற. See you in the election. ஆசீர்வாத் ஆட்டா வழங்கிய கோலங்கள். Co-sponsored by Vivek New Year Sale, Birla Sun Life Insurance, Next Home Appliances, Ayurveda Samahan, Manappuram Gold Finance, Johnson's Deputy, Sharon Play, Butterfly Standard Cooker, Elf Motoco Gold, Forever Fruit Fairness Screen, Amrita Grinder Mixie and AIE. சௌபாகியாவின் புத்தாண்டு பரவசம். சௌபாகியாவின் வெட் கிரைண்டர்கள் அல்லது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்கள் வாங்கி அழகிய 5-in-1 ஃபுட் கண்டெய்னர் செட்டை